கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹரி கோவிந்தா. நம்ம நாராயணியத்தில் 73வது தசகத்தில் இருக்கோம். சுவாமி மதுராவுக்கு புறப்படுறார். அப்போ கோபிகைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம 4 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அப்போ நான் உங்ககிட்ட சீக்கிரம் திரும்பி வரேன், என்னோட கூடுற இன்பம் நல்லபடியாக நடக்கும்னுட்டு சுவாமி அவளுக்கு வாக்கு கொடுக்குறார். அந்த கோபியர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அடுத்து 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். சவிஷாத பரம் சயஜ்ஞமூஷ்சைர் அதிதூரவனிதா பிரீக்ஷ்யமானஹ மிருது தக்திசி பாதயன் அபங்கான் சபுலோ க்ரூரரதேன நிர்கதோ பூஹு. அப்போ எப்படி ரொம்ப வருத்தத்தோடு நீங்கள் திரும்பி வரணுன்ற ஏக்கத்தோட தலையை ஒசத்திண்டு கோபிகைகளால் ரொம்ப தூரம் உற்று நோக்கப்பட்டவராக இருந்தார் சுவாமி. அவர் கிளம்புறதை பார்த்துட்டே இருந்தா. அவள் கண்ணு கொட்டாத மெதுவாக அவள் இருந்த திக்கில் கடைக்கண் பார்வையை செலுத்திட்டு பலராமரோட கூடி அக்ரூரருடைய தேரில் செஞ்சு சுவாமி மறைஞ்சுடுறார். சபலோ குரூர ரதேன நிர்கதோ பூஹு. இவாளை நிர்கதியாக விட்டுட்டு சுவாமி அக்ரூரருடைய ரதத்தில் கிளம்பிட்டார். அனசா பகுலேன வல்லவானாம் மனசா சானுகதோத வல்லபானாம் வனமார்த்த மிருகம் விஷண்ண விருக்ஷம் சமிதீதோ யமுனா தடீமயாசீஹி. அப்போ கோபர்களுடைய பல வண்டிகளாடையும் கோபிகளுடைய மனசாலையும், அதாவது கோபர்களே சில பேர் வண்டிகள் எடுத்துன்னு கிளம்புறா சுவாமியோட புறப்பட்டுள்ளான்ற மாதிரி, கோபிகைகளாக மனசால் நினச்சிக்கிறா, பிரிவாற்றாமையால் தவிக்கிறா. அப்போ வருத்தம் அடைஞ்ச மிருகங்கள் இருக்குது, அங்கே பசுக்கூட்டங்கள், வாடின மரங்களாக இருக்குது. இப்படி யமுனை கரையை கடந்துண்டு சுவாமி கலங்குறார். யமுனா தடாமயாசீஹி. அப்படி யமுனை கரையை சுவாமி போய் அடையிறார். நியமாய நிமக்ஞ வாரிணி த்வாம் அபி வீக்ஷ்யாத ரதேபி காந்திநேயः விவிசோ ஜனிகின்விதம் விபோஸ்தே நனு சித்ரம் துவலோகனம் சமந்தாத். அப்போ அக்ரூரர் கால நியமங்களை அனுஷ்டிக்க யமுனை நதியில் மூழ்கிறார். அப்போ சுவாமி தேரில் இருக்கார். அக்ரூரர் ரதத்தை ஓட்டின்னு போகிறார். இவர் கால நியமங்களுக்காக அக்ரூரர் ரதத்துலேருந்து இறங்கி நீரினுள்ள போய் தன்னுடைய மந்திரங்களை உச்சாடனம் பண்ணும் பொழுது நீரினுள்ள சுவாமியை பார்க்குறார். தேரனுள்ளையும் சுவாமியை பார்த்துட்டு மெய்மறந்தவராக இருக்கார் அக்ரூரர். அக்ரூரருக்கு இப்படி ஒரு தரிசனம் இது ரொம்ப ஒரு பிரசித்தியான இடம். இந்த இடம் பாகவதத்துலேயும் ஆகட்டும் நாராயணியத்துலேயும் ஆகட்டும் அக்ரூரருக்கு அவர் காட்சி அளித்த இடம். அதாவது அவர் நீர்லேயும் மூழ்கியிருந்த போது காட்சி அளித்தார், தேர்லேயும் உட்கார்ந்துருந்தபடி காட்சி அளித்தார். இப்படி சர்வ வியாபியாக எங்கும் நிறைஞ்ச ஒரு தரிசனமாக அவருக்கு கிடைச்சிது. புனரேஷு நிமக்ஞ புண்ணியசாலி புருஷம் துவாம் பரமம் புஜங்கபோஹே அரிகம்புகதாம்புஜைஸ்புரந்தம் சுரசித்தௌகபரீதம் ஆலுலோகே. சுரர்கள்னா தேவர்கள். அப்போ அந்த புண்ணியசாலி மறுபடியும் நீரில் மூழ்கிறாரு. அப்போ எப்படி பார்க்குறார் சுவாமியை? சங்கு சக்கரம் கதை தாமரை இவற்றோட ஆதிசேஷன் மேலே வீற்றிருந்த தேவகணங்களும் சித்த புருஷர்களும் சூழப்பட்டு இருக்கிறத பார்க்குறார். உள்ளே பார்த்தா இப்படி இருக்கார் சுவாமி, வெளியில் பார்த்தா கிருஷ்ண பரமாத்மாவா தேரில் உட்காண்டிருக்கார். அவருக்கு அப்படி 2 காட்சி கிடச்சிது. சுரசித்தௌக தேவர்கள் சூழ இருக்கிறத நீரில் உள்ள பார்க்குறார். சததா பரமாத்ம சௌக்கிய சிந்தௌ வினிமக்ன பிரணுவன் பிரகாரபேதைஹி அவிலோக்ய புனಶ್ಚ ஹர்ஷ சிந்தோர் அனுவிருத்யா புலகா விருதோ யயௌ த்வாம். அப்போ அவர் பிரம்மானந்த கடலில் மூழ்கினவராக ஆறார். பரமாத்ம சௌக்கிய சிந்தவ் அப்படி பலவாராக சகுணமூர்த்தியாகவும் பார்த்துட்டார். அதாவது உள்ள நீரில் நிர்குணமூர்த்தியை பிரம்மமாகவும் பார்த்துட்டார். இப்படிலாம் துதிக்கும் பொழுது தரிசனம் மறைஞ்ச பின்னும் ஆனந்தானுபவத்தில் மெய் சேர்த்துண்டு உம்மை அடையிறார் கரையில். கிமுசீதிலிமா மகாஞ்சலேயத் புலுகோ சாவிதி சோதி தேன தேன அதிஹர்ஷ நிருத்தரேன சார்தம் ரதவாசி பவனே சபாஹி மாம் துவம். அப்போ ஜலத்தில் சீதலிமா அப்படின்னா குளிர்ச்சியை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஜலத்தில் அதிகமான குளிர்ச்சியாக புலகாங்கிதம் காணப்படுறதேன்னு வினவை பெற்று
மகிழ்ச்சியின் மிகுதியால் பதிலளிக்க முடியாமல் அக்ரூருடைய தேரில் வீற்றிருந்த குருவாயூரப்பா என்ன காப்பாற்றோனுங்கிற ரதவாசி பவனேச பாகி மாத்தோம், அந்த ரதத்தில் இருந்தது குருவாயூரப்பனான நீர்தானேங்கிறார் பட்டத்திரி. இதோட நம்ம 73வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ அக்ரூர வைகுண்ட தர்ஷனாய நமஹா.